தம்பி கார் மிச்சம் இருக்குதா? இருக்கண்ணா. மிச்சர் காலையில் எவ்வளோ? காலையிலவா? காலையில் 60 ரூபா. காலையில் மிச்சரு. அப்புறம் ஸ்வீட்டு எல்லாம் மிக்சிடாக போடு 1 கிலோ. குலோப் ஜாமு, காஜு கட்லி. சரிண்ணா. அப்புறம் அந்த ரசகுல்லா எல்லாத்தையும் 1/4 கிலோ போட்டுருவா. எல்லாமே போடு, எல்லாத்தையும் அடிச்சு விடு. சரி, ரைட் போட்டுறோம். போட்டுவிடு. தானே. சரி, வந்து பார்த்துக்கலாம். வந்து பார்த்துப்போம். இங்க வாண்ணா, என்னத்த வந்து பார்த்துப்போம். ஏய், இந்த ஏரியாவில் தானே கடை வச்சிருக்கிற, வேட்டி சட்டை போட்டிருக்கிறேன், கையை பிடிக்கிற அசிங்கமா. அதாச்சும் என்ன திருட்டா போறோம்? அதுக்கு இல்லைண்ணா, வாங்கினது காசு கொடுத்து 1500. எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமாடா? அப்பா யார் ஆனாலும் இருக்கட்டும். எங்க அப்பா யார் தெரியுமா தெரியாதா? இங்க பேரு எங்க அப்பா சிஎம். அம்மா நானும் பார்த்துன்னு இருக்க, 4 கண்ணாடி பாட்டில் தீயை வச்சுக்கிட்டு காசை கேட்குற வெள்ளை சட்டை போட்ட வந்தேன். அவ்வளோதான், கடை நடத்த மாட்டேன் நீ. நான் போனதுக்கப்புறம் சிசிடிவி போலீஸுக்கு போயிடக்கூடாது சொல்லிட்டேன். அவ்வளோதான் உனக்கு. கடையை மட்டும் கரெக்டாக அடைச்சிடுறாங்க நைட்டு. ஆனால் காலைல 1/2 மணி நேரம் லேட்டாக தர்றாங்க. தம்பி, ஒரு கோட்ரு ஒன்று, ஒரு வாட்ரு பாட்டில் ஒன்று, ஊறுகாய் ஒன்று, சைடிஷ்னா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? சைடு சொல்ல வாங்கி வாடா. அண்ணன்டா வாங்கின்னு வாடாவா? ஏய், போட்டேன்னு வச்சுக்க. அண்ணன் உனக்கு டிப்ஸ் கொடுப்பேன்டா. வச்சுக்கிறேன்டா, நிறைய வச்சுக்கிறேன். அதை வாங்கிட்டு வா. நைட்டு தான்டா கடைசி கஸ்டமர் போனேன், அதுக்குள்ளே வந்திருக்க மறந்துட்ட பாரு. என்ன பண்ணு, அது வாங்கிட்டு வா. ஃப்ரெஷ் மீன், ஃப்ரை மீன் எடுத்துருவா. போ. அடிக்கிறதுக்கு முன்னாடியே போதையில் இருக்கா, மரியாதை எடுத்துகிட்டு போய் அங்கே அடிச்சுட்டு அப்படி போயிடு. போ, கிளம்பு. சரி. இங்கே வா, காசு கொடுத்துட்டு போ வாங்கினதுக்கு. டேய், என்னடா அண்ணன்ட்ட காசு கேக்குற? அண்ணன்டா வெண்ண, காசை குடுறா. ஏய், எனக்கு தெரியலையாடா? எனக்கு தெரியலையா? தெரியல. ஏய், எனக்கு தெரியலையா? தெரியல. டேய், நான் தான்டா கவுன்சிலர் புருஷன் இருக்கான்ல, அவனோட தங்கச்சியோட புருஷன்டா. இங்க கவுன்சிலர் புருஷன் வந்தாலும் இங்க மரியாதை தர மாட்டேன் நானு. அவன் தங்கச்சியோட புருஷன் தரணும் மரியாதை. காசு எடுத்து வச்சுட்டு போ, அடி வாங்கி சாவாத. அப்படியா? மரியாதை அடி வாங்கி சாவாத, காசு. அப்போ என் பவரை காட்ட வேண்டியதான்டா. டேய் இங்க பாரு. இதுவே ஆளுங்கட்சி பாரு தான், புரியுதா? ஆளுங்கட்சியோட பெரிய பவர் வச்சிருக்கேன்டா. எங்க அப்பா சிஎம். அப்பா சிஎம்மா? ஆமா. என்னடா சொல்ற? உங்க அப்பா சிஎம். பாக்குறியா? பார் இனிமே இருக்காது, பாக்குறியாடா? சரி. கோபப்படாத. போ, ஒரு ஃபுல் எடுத்து கொடு. போ, ஃபுல் எடுத்து குடுறா. இருக்காத குடிப்பா. குடுறா, வேணும் குடுறா. போ அட்டா. போ, நாளைக்கு எடுத்துட்டு போ. கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போ. ரைட். போலாம். பாப்பா, என்ன ஒரு எங்கே போனோம்? இஸ்லாண்டை பட்டி. வேற யாருமா டிக்கெட் எடுத்துக்க. பி 50 ரூபா. என்னதுயா? புரியல என்னது? கையை உடச்சிருவேன். மக்களா இருக்க என்ன பார்த்தா? ஆமா, மேலே கை வைக்கிற. இந்த பாரு, அடிச்சு கண்ணாடிலாம் நொறுக்கிற. மேலே கை வச்சேன்னா அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறேன்ல, டாப்புன்னு சிக்னல் கொடுக்குறேன்ல, ஸ்டாப் எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல. அந்த முதல் சீட்டில் உட்காந்து அவர் இப்படின்னாருன்னா ஏன் அவருக்கு டிக்கெட் கொடுக்கல நீ? அவர் பாஸ் வச்சிருக்காரு, இப்படி காட்டுறாரு. அதான் நான் ஆல் இண்டியா பாஸ். என்ன ஆல் இண்டியா பாஸ்? தம்பி தேவலாம் பேசாது, இல்லை இறங்கி கீழே இருக்கு. பஸ்ஸுக்கு சீட எவனு இறங்க ஊருக்குள்ள பஸ்ஸே வராது சொல்லிட்டேன் நான். என்ன பார்த்துருக்க? டிரைவரு, நீ சர்டிஃபிகேட் வராது, நீ போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை விடு. தனி பஸ்ஸே விடுவான் போலீஸ் அங்கேருந்து. தனி பஸ்? அம்மா, எங்க அப்பா யாரு தெரியும்ல? அவங்க அப்பா யாராலும் போலீஸ்ல பேசுவோம். எங்க அப்பா நான் ஊர் தலைவரா? சிஎம்மா. அப்படிதான் எங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க அப்பான்னு. என்ன தம்பி சொல்ற? வண்டி போ சொல்லி. உசிலம்பட்டி தானே போகுது? உசிலம்பட்டி தான் போகுது. நீ என்ன பண்ணு, உசிலம்பட்டி போவாத, சோழவந்தான் போ. வண்டியை திருப்பு. சோழவந்தான் அந்த ரூட்டே கிடையாது. நானே திருப்பு. சோழவந்தான் திருப்பு. விக்ரமங்கலம் போகணும். அடுத்து தேவலாம் ஏதாவது சண்டை வளர்க்காதப்பா. உனக்கு உசிலம்பட்டி தானே? உசிலம்பட்டி தானே, இறக்கி விட்றான். நான் இறக்கி விட்றேன். போ. நான் இறக்கி விட்றேன். அப்பா செய்யணுன்றாங்களே. மாமா வண்டி மாமா. ஆமாம்மா, போயிடுவேன். ஆமாம். எப்படி போயிடுமா? வந்துடுவா. சரி, சித்தி கூட்டு வந்துடுவா. நீ பார்த்து போடா, நான் கரெக்டாக தான் போகிறேன். சரி மாமா. சரி. ஆமாம், வேட்டி ஒரு நிமிஷம், வேட்டி வருது. நிறுத்தா வண்டியா? ஃபோன் பேசி வண்டி ஓட்டலாமா? லைசன்ஸ் எடுத்து மாமா. ஒரே நிமிஷம், நான் கூப்பிடுறேன். ஒரே நிமிஷம். என்ன லைசன்ஸ் எடு? லைசன்ஸ் எடு. இல்லையா? வண்டி ஆர்சி எடு. இல்லை.
இந்த நம்பர் பிளேட்டை காணோம். இல்ல இல்லையா? இல்ல. என்ன திமிரா பேசுற? கான்ஸ்டபிள் வண்டியை சீஸ் பண்ண. நீ கோர்ட்ல ஃபைன் கட்டி வண்டி நீ கோர்ட்ல ஃபைன் கட்டி சீஸ். என் வெள்ளை சட்டைக்கும் என் லட்சுமி மேலையும் ஒரு கீறல் படக்கூடாது. இந்த வண்டி யாரு தெரியுமா? யாருது? நீ பிடிச்சி 5 நிமிஷம் என்ன வேஸ்ட் பண்ணிருக்கிற. நீ வண்டி யாரு தெரியுமா? லத்தியா பாத்தியா இறக்கணும். நான் வாங்காத அடியா 10 வாட்டி மாவு கட்டு போட்டிருக்கு வந்து நின்றுருக்கேன். திருப்பி நான் போறேன். அப்பா யாரு, இந்த வண்டி யாருன்னு தெரியாம பண்ணிருக்க சார். உங்க அப்பா யாரா வேணா, இந்த ஏரியா கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சிஎம் யாரு? உங்க அப்பா. சிஎம் அம்மா அப்படிதான் சொல்லிருக்காங்க. போ தம்பி போ, வண்டி எடுத்து ஒரு செல்ஃபி எடு. என்ன செல்ஃபி? நம்ம 2 பேரும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடு. எங்கள் மாமாட்ட அசிங்கமாக இருக்குது. இப்போ எங்கள் மாமா ஃபோனில் பேசியிருந்தாரு. என்ன மானே போலீஸ் பிடிச்சிச்சான்னு கேட்டே வைக்கிறாரு. அசிங்கமாக இருக்காது. நான் ஃப்ரெண்டுன்னு காட்டணும்ல, செல்ஃபி எடு. போ. ஃபுல்லு பிரியாணி ஃபுல்லு சாப்பிட. புடி வரும் சார். பா பிடிச்சி சாப்பிடுப்பா. வேலை இல்லையா எனக்கு? ஊட்டி வர விடுவாங்க அவருக்கு. வெங்காயம் வை. வெறும் சோத்தை திங்கிறியா? பீஸை வை. பீஸ் வச்சிருக்குப்பா. அது வேணாம், வேற பீஸ் வை. ஏன் பிரியாணியில் ஈரலே கிடைக்க மாட்டேங்குது? எடுத்துடுறீங்களோ? என்ன வை, அப்படி வை. அப்படி வைப்பா. எங்க போறா? காசு குடியா? யோ காசு குடுன்னா. இவர் அண்டை வெட்டி எடுத்து இருக்கிறோம் சொல்லிட்டேன். மரியாதை எவ்வளவு சாப்பிட்ட? இருக்கிறியா? யோ என்னையா வரவங்க எல்லாம் பிரியாணி கடைக்கு வந்தா பாக்ஸிங் பண்ணுவா. நீனும் பண்ணு, நானும் பண்றேன். வா பண்ணு. பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங் தெரியும். ஏன் முன்னாடி சொல்ல? உனக்கு பாக்ஸிங் தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியுமா? அப்பா யாரா வேணா இருக்கட்டும். எங்க அப்பா யாரா வேணா இருக்கட்டும். 150 ரூபாய் காசு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? பேர் தெரியுமா? எங்க அப்பா சிஎம். சிஎம்மா? ஆமா. என்ன சொல்ற? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சிஎம் தான் கூப்பிடுவாங்க. சரி போ, நீ போப்பா. பரவாயில்ல. பார்சல் கட்டி கொடு. ஃபுல்லு கட்டி கொடு. எங்க அப்பா யாரு தெரியும்ல? சரி போப்பா. அத்தா போ. என்ன கமலாம்மா, கடையை திறந்து 3 மணி நேரம் ஆச்சு, மாமூலே தர மாட்டிய. எங்கள் அப்பா பேர் என்னான்னு தெரிஞ்சு கூட நீ தர மாட்டுற. வெண்டைக்காய் கிண்டக்காயெல்லாம் எகிரிடும். இன்னும் 10 நிமிஷத்தில் காசு வரலன்னா. புரியுதா கமலாம்மா காணாமல் போயிடுவேன். கணேஷினா நேற்று நைட்டு வந்து காசு தரேன்னுல்ல மாமூலு. எங்கள் அப்பா யாரு? சிஎம். இன்னும் நீ தரலன்னா எங்கள் அப்பாவே நேரில் இறங்குவார். சிஎம். என்ன சிஎம்? கொஞ்ச நேரத்துக்கு வேண்டி தானே சிஎம்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தா? ஆமாம் போலீஸ். இங்கே என்ன அந்த சிஎம்னு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கள் அப்பா பேரை சொன்னாதான் மார்க்கெட்டில் பவர், காசு கொடுப்பாங்க. சரி இருந்துட்டு போகுதுரா. 10-5 எதுக்கா சீஃப் மினிஸ்டர் பேரை யூஸ் பண்ணுற? போலீஸ் சார் என்ன 4 அடி கூட அடிங்க. நான் பொய் சொன்னேன்னு மட்டும் சொல்ல. நான் எப்போ அந்த பேரை சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் பேர் எப்போ சொன்னேன்? இப்போதான் சொன்னேன் சிஎம்னு. சிஎம் சொன்னேன். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் தானடா? இல்லையே. சிஎம்னா என்னது? சின்ன முத்து. எங்கள் அப்பா சி ஃபார் சின்ன, எம் ஃபார் முத்து, சின்ன முத்து கொத்தனார். சின்ன முத்து கொத்தனாரா? ஏண்டா இதை வச்சு தான் அந்த பேக்கரியில அந்த டாஸ்மார்க்ல என்கிட்ட வரைக்கும் நீ போய் சொல்லிட்டு வந்துருக்கிற. ஆமா, என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா சார். சரியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார். நான் சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் பயந்துட்டா. அது யாரா? சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கூட தெரியாதா? கொய்யால நீ வாடா. நீ சீஃப் மினிஸ்டர்னா யாருன்னு நீ உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் சார். மேல கை வைக்காதீங்க சார். எங்க அப்பா தான் சொல்லி இருக்கேன். எங்க தாத்தா பேர் சொல்லல நானு. உங்க தாத்தா யாராலும் இருக்கட்டும் சார். எங்க தாத்தா பிஎம் சார். பிஎம்மா? பிச்சைமுத்து. பிச்சைமுத்தா? வா பிச்சைமுத்தா. என்ன பிச்சைமுத்து நான் காட்டுறேன். சார் வேணாம் சார்.